சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்கள் வைத்திருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 37,000 கோடி வரைக்கும் போயிடுச்சு. அப்படிங்கிற தகவல் கொஞ்ச நாள் முன்னால பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அப்போ இங்க டோட்டலி இன் எஃபெக்ட் என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒரு பக்கம் ஏழை எளிய மக்களுக்கு உங்கள டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாத்துறோம்னு சொல்லி அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணி குடுத்து, அவங்க கையில ஒரு கார்ட குடுத்து, நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணலன்னா, அதுக்கு நாங்க ஃபைன புடுங்குவோம்னு புடுங்கி, 4 ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மேல நீங்க நடத்துனீங்க, அதுக்கு நாங்க சர்வீஸ் சார்ஜ் போடுவோம் அப்படின்னு அது மூலமாவும் பணத்த புடுங்கி, உங்க பேங்க்ல, உங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு காசு இருக்கு அப்படிங்கிறத எஸ்எம்எஸ் மூலமா உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு, அதுக்கும் ஒரு சர்வீஸ் சார்ஜ் போட்டு உங்ககிட்ட இருந்து பணத்த புடுங்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கும், கார்ப்பரேட்டுகளுக்கும் நாம உழைச்சு, சம்பாதிச்சு, ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி சம்பாதிச்சு, அது மூலமாக கடந்த 8 வருஷமா வரி கட்டிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வரி பணத்துல இருந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம, எந்தவித கொலாட்ரலும் இல்லாம, இவங்க குடுக்க மாட்டாங்க, திருப்பி கட்ட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுமே, அவங்களுக்கு பல லட்சம், பல கோடி அப்படின்னு கடன குடுத்துட்டு, இன்னைக்கு வாரா கடனாக கடந்த 10 ஆண்டுகள்ல 25 லட்சம் கோடிக்கு மேல இந்த அரசாங்கம் ரைட் ஆஃப் பண்ணியிருக்கு. இன்னொரு பக்கம் பெரிய பெரிய செல்வந்தர்கள் சுவிஸ் பேங்க் அக்கவுண்ட்ல அவங்களுடைய சேமிப்ப 3 மடங்கா உயர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன் எஃபெக்ட் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இங்கே 2 இந்தியாக்கள் இருக்கு. பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்கள் ஆயிட்டே போறாங்க. ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகள் ஆயிட்டே போறாங்க. அதனால அடுத்த தடவை ஏதாவது ஒரு சங்கி வந்து பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி உங்களுக்கு எல்லா ஸ்கீம்ஸையும் நேரா உங்க அக்கவுண்ட்க்கே கொண்டு வந்து குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த கேள்விகள் எல்லாம் தயவு செஞ்சு அவங்க கிட்ட கேளுங்க. ஏன்னா ஏழை எளிய மக்கள் இந்த அரசாங்கம் ஏதோ நமக்கு நல்லது பண்ணுதுன்னு நினைச்சு அக்கவுண்ட் ஓபன் பண்றாங்க. ஆனா அது மூலமாக பாஜக ஆளாத மாநிலங்கள்ல என்னமோ எல்லா விஷயங்களும் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்க மகளிர் உதவித்தொகை மூலமாகவோ, நான் முதல்வன் மூலமாகவோ, புதுமை பெண் மூலமாகவோ மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் கரெக்ட்டா போய் சேர்ந்துட்டு தான் இருக்கு பேங்க் அக்கவுண்ட் மூலமா. ஆனா பாஜக ஓபன் பண்ண இந்த ஸ்கீம பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உபயோகமா இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கிறது தான் பதில். இதெல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் ஓரளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கிறதுனால இவ்வளவும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்.